الرحمن الرحيم لعمرك إنهم لفي سكرتهم يعمهون قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. இந்த இனிய விழாவின் கண்ணியமிகு தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கண்ணியமிகு உலமாக்கள், நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500ஆம் ஆண்டு பிறந்த மீலாது நபி விழா, அத்துடன் வழிமார்களை, இறைநேசர்களை சிறப்பிக்கின்ற விதத்திலே அவர்களை பற்றி உண்டான சிறப்புகளையும் இஸ்லாத்தில் அவர்களுக்கு உண்டான மேன்மைகளையும் எடுத்துக் கூறுகின்ற விதத்திலே நடக்கின்ற இந்த விழாவில் என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு நான் ஆரம்பத்திலே அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி எனது உரையை நான் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, கண்ணியமிகு உலமாக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறப்புகளை, அவர்களுக்கான மேன்மைகளை குர்ஆன் ஹதீஸ்களில் இருந்து நிறைய ஆதாரங்களையும் அறிவுபூர்வமான வாதங்களையும் வைத்துள்ள அதே நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய மேன்மையை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அபுல் ஜௌஸா ரஹிமஹுல்லாஹ் அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே மனிதர்கள் யாரின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லவில்லை. அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறார். சூரியன் மீது சத்தியம் என்று சத்தியமின்றி சொல்கிறார். காலத்தின் மீது சத்தியமின்றி சொல்கிறார். இப்படி தன்னுடைய படைப்புகளான ரயில்கள், பகுத்தறிவு கொடுக்கப்படாத எத்தனையோ பொருட்கள் மீது சத்தியமின்றி சொல்கின்ற அல்லாஹ் மனிதர்கள் மீது பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அது அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும்தான் சத்தியம் செய்கிறார் என்று அபூ ஜௌஸா ரஹிமஹுல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த செய்தியை நிறைய தஃசீரிலே பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக தஃசீர் குர்துபியிலே பதிவு செய்கிறார்கள். லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். உங்களுடைய ஹயாத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக அந்த மக்கள் தங்களுடைய அறியாமை போதையிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று
வார்த்தை, இன்னமா புரைத்து முஅல்லிமா, நான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நோக்கங்களை இரண்டை சொல்கிறார்கள். ஒன்று, கற்றுக் கொடுக்கும் ஆசானாக அனுப்பப்பட்டேன். இன்னொன்று, ஒழுக்க நடைமுறைகளை, கண்ணியமான குணங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டேன். இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் ஒழுக்கம், நல்ல குணம், இந்த இரண்டோடு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இந்த ரெண்டிலே எது முந்தியது, எது சிறந்தது என்று ஒரு பட்டிமன்றம் நடத்தினால், கல்வியா ஒழுக்கமா என்று பட்டிமன்றம் நடத்தினால், நான் கேட்கிறேன், அந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்ச கல்வியா ஒழுக்கமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மிஞ்சி இருப்பது கல்வியா ஒழுக்கமா என்றால் ஒழுக்கம்தான். ஒழுக்கம்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் ஆயத் இக்ராம். எல்லோருக்கும் தெரியும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிரா குகையிலே வந்து நபியை பார்த்து இக்ரா என்று சொல்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இக்ரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் கூட அது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் தான் சொல்கிறார், இக்ரா, நபியே ஓதுங்க. உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவர்களுக்கு படிக்க தெரியாது. ஆனால் படிக்க தெரியாதே தவிர ஒருத்தர் சொல்வதை அப்படியே திரும்ப சொல்ல முடியுமா, முடியாதா? முடியும். நீங்க ஜிப்ரீல் இக்ரா என்கிறார்கள், அது ஆயத்தை ஓதுகின்ற பொழுது அதை அப்படியே எடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்ல முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா அனபிகாரி, எனக்கு ஓத தெரியாது. என்ன ஒரு எளியரை எடுத்துக் கொடுத்து நீங்கள் படியுங்கள் என்று சொன்னால் பெருமானார் உண்மையினர் அவர்களுக்கு படிக்க தெரியாது, அவர்கள் மாணவிக்காரின் எனக்கு ஓத தெரியாது என்று சொல்வதை அர்த்தம் இருக்கிறது. அப்படி செய்யவில்லை. ஜிப்ரீல் சொல்வதை அப்படியே எடுத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை சொல்ல முடியும், சாதாரண மனிதனால் சொல்ல முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சொன்னவுடன் இவர்களும் எல்லாம் ஓதல மாணவிக்காரியா என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சூஃபியாக்கள், இறை நேசர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இங்கே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உஸ்தாதுக்கு முன்னால் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அங்கே ஜிப்ரீல் உஸ்தாத் அல்ல, அல்லாஹ் தான் உஸ்தாத். ஆனால் சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன தெரியுமா? நிறைய ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கேட்பார்கள், சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் கூட சஹாபாக்கள் சொல்கிற வார்த்தை என்ன? அல்லாஹ் வ ரசூலுஹு அலைஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது என்பார்கள். தெரிந்திருக்கும், சாதாரண நிலையாக இருக்கும். இருந்தாலும் சஹாபாக்கள் சொல்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும். இதுதான் ஒரு மாணவன் தன் உஸ்தாதுக்கு முன்னால் காட்டுகின்ற ஒழுக்க நெறிமுறை. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா ஜிப்ரீல் சொன்னாலும் ஜிப்ரீல் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு முன்னால் சொன்னாங்க, அவர் கல்விக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது சஹாபாக்களை பார்த்தெடுத்தது ஒழுக்க நடைமுறை. ஒன்றை சொல்லட்டுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இன்னைக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களால் அவருக்கு அனுப்பி தந்த விதிவிலக்கு சட்டங்களை இன்னைக்கு பின்பற்றுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை பின்பற்றுவோம். இல்லைங்களா?
இங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் படிக்கிறாங்க, மக்கா படிக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 434 கிலோமீட்டர். கொஞ்சம் கூட இருக்கிறாங்க. அந்த 434 கிலோமீட்டரை இன்றைக்கு நவீனமான வாகனங்களிலே வேகமாக செல்லுகின்ற அந்த ரோடுகளிலே வசதி வாய்ப்புகள் இருந்தும் அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு சுமார் 4 மணி நேரம் 6 மணி நேரம் சரிங்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாடம் படித்து விட்டு தன் தாயை பார்ப்பதற்காக மக்காவுக்கு வந்தார். வந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கதவை தட்டாங்க. தாய்மார்கள் கவனிக்கணும். பெரும்பான்மையான இமாம்கள், பெரும்பான்மையான முஹத்திஸீன்கள், பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்கள் அவரை வாழ்க்கை எடுத்து பார்த்தால் பெரும்பான்மையாக அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்களை வாழ்த்தல் எல்லாம் தாய்மார்கள். கதவை தட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உள்ளிருந்து தாய் கேட்டாங்க, மன் அந்த யார் பாருங்க. இவங்க சொன்னாங்க, முஹம்மது இத்ரீஸ், நான் உங்க மகன் ஷாஃபி வந்திருக்கேன். அவர் அந்த தாய் கேட்டாங்க, பிமா ஜிஹ்தனி, என்னவா கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. உள்ளிருந்த தாய் வெளியே இருக்கின்ற தன் மகன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்னவா கொண்டு வந்தேன். சாதாரணமாக உள்ள வெளியூர்ல ஓதலாம் வந்து கதவை தட்டாங்க. ஒரு தாய் என்ன செய்வார்? வேகமாக கதவை திறந்து தட்டி அழைத்து, எப்பா வாப்பா எப்ப வந்த, நல்லா இருக்கியா, என்ன இதான் ஒரு தாய்க்கு யதார்த்தம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயை கேட்கிறாங்க, என்னவா கொண்டு வந்த. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, ஜிஹ்துகி பில் இல்மி வல் அலமி, ஜிஹ்துகி பில் இல்மி வல் அலமி. அம்மா, உங்களுக்கு நான் கல்வி ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்தேன். அம்மா சொன்னாங்கன்னா, லஸ்த ஷாஃபி, நீ ஷாஃபி அல்ல, நீ எனக்கு இல்மையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருந்தால் நான் பெற்றவில்லை. முஹம்மது இத்ரீஸ் ஷாஃபி அல்ல. ஓ என்றார். கதவை திறக்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அதோடு திரும்பி மதீனாவுக்கு வருகிறார். 450 கிலோமீட்டர் சுமார் வந்து தன் உஸ்தாத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவங்க கேட்டாங்கன்னா, என்ன போய் சீக்கிரம் வந்துட்டீங்க. உஸ்தாத் அவர்களே, நான் போனேன், கதவை தட்டினேன், அம்மா கேட்டாங்க, கைட்டமா பதில் சொன்னேன். என்ன பதில் சொன்னேன்? ஜிஹ்துகி பில் இல்மி வல் அலமி, கல்வியையும் ஒழுக்கத்தையும் நான் கொண்டு வந்தேன். இதை சொன்னேன். லஸ்த ஷாஃபி, ஷாஃபி இல்லைன்றாங்க. நான் என்ன செய்ய? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, மகனே திரும்ப போங்க. திரும்ப அவங்க அம்மா போய் கேட்கிறாங்க. அவங்க கேட்டா, நீங்க சொன்ன வாசகத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. ஜிஹ்துகி பில் அலமி வல் இல்மி, ஜிஹ்துகி பில் அலமி வல் இல்மி என்று சொல்லுங்க. கதவை திறப்பாங்க. அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கதவை தட்டாங்க, கேட்கிறாங்க, பதில் சொன்னாங்க. ஜிஹ்துகி பில் அலமி வல் இல்மி, ஒழுக்கத்தையும் கல்வியையும் நான் கொண்டு வந்தேன். இதைத்தான் முதலிலே சொன்னார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி முதல் தடவை சொல்லும்போது இல்மு, கல்வியை முற்படுத்தி அதன் ஒழுக்கத்தை பிற்படுத்தி சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி திருத்தி கொடுத்தாங்க. அப்படி சொல்லாத, இப்படி சொல்லு. ஜிஹ்துகி பில் அலமி வல் இல்மி, ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்தேன்னு சொல்லு. அதே மாதிரி கதவை தட்டாங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, இவங்களும் பதில் சொல்றாங்க. ஜிஹ்துகி பில் அலமி வல் இல்மி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த தாயார் சொன்னாங்களா, அதுக்கான ஷாஃபி, இப்பதான் உண்மையான ஷாஃபி, இப்போதான் உண்மையான மகன் என்று கதவை திறந்து விட்டு மகனோடு உரையாடுகிறார்கள். இந்த செய்தியை பதிவு செய்து சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு கல்வி தேவை, ஒழுக்கம் தேவை. ஆனால் இரண்டிலும் முதலில் எது இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தோடு அந்த கல்வி இருக்குமையானால் எல்லாம்
இருக்கலாம் வாயில் பக்கத்தில். ஏன்னா காப்பி வாசல் வளமாக்கு நிறைந்த ஊர். நிறைய ஊர்களில் என்ன செய்வோம், பிள்ளை மதரசாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எந்த ஓடுதான் கேட்க மாட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா இன்னைக்கு என்ன போகணும், எங்க டியூஷன் போகணும், எல்லாத்தையும் கேட்போம். மதரசாவுக்கு போயிட்டு வந்தா இன்னைக்கு எங்க ஓடுன, என்ன ஆயிஷா சொல்லி கொடுத்தாங்க என்று கேட்பதே, அதற்கு பாடம் நடத்துவது என்பது 100% கிடையாது. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயார் பிள்ளை மதரசாவுக்கு போயிட்டு வந்தா சொல்லுவாங்க, என்னை கற்றுக்கொண்டாயோ அதற்கு விதாயம் செய்யும் சொல்லுவாங்க. இங்கே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவருடைய தாயார் இல்மு ஒழுக்கம் இரண்டுக்கு மத்தியிலே அவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்றால் ஒழுக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார், அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தார். இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இல்மையை தேர்ந்தெடுத்தார்கள், அதனையும் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இரண்டிலும் முற்படுத்தினார்கள். வரலாற்றில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பதில் போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் எல்லோருக்கும் பயணிப்பதற்கு வாகனங்கள், ஒரு வாகனத்திற்கு 3 நபர்கள், 3 நபர்கள் ஒரு வாகனத்திலே முறை வைத்து பயணிக்க வேண்டும், முறை வைத்து பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு 3 தோழர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபா, இந்த 3 பேருக்கு சேர்த்து ஓடுவாங்க, முறை வைத்து பயணிக்க வேண்டும். 2 பேர் நேரே உட்கார்ந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஒட்டகத்தை பிடித்து நடக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முறை முடிகிறது. அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அடுத்த முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி நடக்க வேண்டும். மற்ற இருவரும் உட்கார்ந்து வருகிறார்கள். மற்ற இருவரும் உட்கார்ந்து வருகிறார்கள். இப்ப 2 வரை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குகிறார்கள். அப்ப 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, இருந்தம் யா ரசூலல்லாஹ் நப்சி, நீங்க உட்காருங்கள், உங்கள் முறையிலும் நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்க இறங்க வேண்டும். உங்கள் முறையிலும் நீங்கள் உட்கார்ந்து வாருங்கள், நாங்கள் நடந்து வருகிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, நாம இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுக்கிறார். நபி நடப்பதை நாம் உட்கார்ந்து வருவதை ஒரு உண்மையான மூமின் விரும்ப மாட்டார், ஏற்க மாட்டார். இப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வாசகம் அற்புதமா சொல்றாங்க. மா அன்துமா அக்வா மின்னி, தோழர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் இருவரும் என்னை விட சக்தியானவர்கள் கிடையாது. என்னை விட நீங்கள் பலமில்லை, உங்களை விட நான் பலமானவர்கள். அதனால என்னை அமர வைத்து விட்டு நீங்கள் நடந்து வருகிறீர்கள், என்னை கண்ணியப்படுத்துவதற்காக, ஒழுக்க நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள். ஆனால் உங்கள் இதுவரை விட எனக்கு அல்லாஹ் சக்தியை, கூவத்தை தந்திருக்கிறார். ஒரு பதில். 2வது பதில் தெரியுமா? தோழர்களே, மா அன அத்னா மினல் அஜ்ர் யௌமல் கியாமah, கியாமத்து நாளையிலே உங்களுக்கு எப்படி நன்மையின் கிளாஸு கனத்திலிருந்து சொர்க்கத்துக்கான அந்த நன்மைகள் தேவைப்படுமோ, அதே போன்று நானும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு தேவையில்லை, அவன் அல்லாஹ் அனுப்பிச்சிருவான் என்பது வேறு விஷயம், அது மாற்றிக்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த சஹாபாக்களுக்கு புரிய வைப்பதற்காக பெருமானார் சொல்கிறார்கள், எனக்கும் நாளைக்கு மறுமையிலே ஒரு கூலி பெறும் நன்மை பெறுமா இல்லையா, அந்த நன்மையை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் மீளாத இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் கோடை
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி என்ன அந்த பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக சில உளவாளிகள் தூதுவர்களாக மதீனாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர்கள் உளவாளிகள், ஆனால் ரோம் நாட்டுடைய தூதுவர்களாக வந்திருக்கிறார். அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து சில மாதங்களில் முஸ்லிம்களுடைய குறிப்பாக உமர் ரலியல்லாஹு ஆட்சியின் வெற்றிக்கு எந்த ரகசியம், அவருடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் இருக்குது. அப்படி என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார் என்று ஆய்வு செய்தார். அவர் ஆய்வு செய்து ஆய்வுல ஒரு வாக்கு விட்டு வந்து ரோம் மன்னனுக்கு கொடுத்தார். ரோம் மன்னன் சொன்னா, இந்த அறிக்கையை என்னிடம் மட்டுமல்ல, நாளை நான் அரசவையை கூட்டுகிறேன். அரசவையில் அமைச்சர்கள், ராணுவ அதிகாரிகள் எல்லோரும் இருப்பார்கள். அவங்க சொல்லுங்க, அரசவை கூடுகிறது. இங்க அந்த ரோம் மன்னன் அந்த ஒற்றைகளை பார்த்து சொன்னா, உமர் ரலியல்லாஹுடைய தொடர் வெற்றிக்கு அவருடைய வெற்றியை தடைபட முடியாமல் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்களே, அதன் ரகசியம் என்ன சொல்லுங்க. அந்த அரசவையில அமைச்சர்கள், அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன செய்தியை சொல்ல போறாங்க. ஒரே பல மாதங்கள் மதீனாவில் தங்கியிருந்து மக்களோடு மக்களாக உறவாடி கலந்து கொடுக்க வாங்கல் செய்து அவர்களின் ரகசியங்களை அறிந்து கொண்டு வந்த அந்த உறவாடிகள் ஒரே வார்த்தை சொல்கிறார்கள், அது முஸ்லிம். இன்னைக்கு சமுதாயம் சிந்திக்க வேண்டியது, அது முஸ்லிம் லா யஹுதஹு வலா யுஹுதஹு. ஒரே வார்த்தை, அது முஸ்லிம் லா யஹுதஹு வலா யுஹுதஹு. ஒரு முஸ்லிம் ஏமாற மாட்டான், ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லிம் ஏமாற மாட்டான், ஏமாற்ற மாட்டான். நாங்கள் ஆய்வு செய்தோம். ஒற்றர்களாக மதீனாவிலே தங்கியிருந்து முஸ்லிம்களோடு நாங்கள் வாழ்க்கை நடத்தி அவர்களின் வெற்றிக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஆய்வு செய்த போது எங்களுக்கு கிடைத்த விடயம் என்னவென்றால், அவங்க ஏமாறவும் மாட்டாங்க, ஏமாறவும். இந்த ஒழுக்க நடைமுறையை அந்த உமருக்கும் உமரோடு இருக்கின்ற படைகளுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த ஒழுக்க நடைமுறைகளை பின்பற்றுகின்ற காரணத்தினால் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிறேன். கண்ணியமானவர்களே, நான் இதெல்லாம் ஏன் தொடர்ந்து சொல்றேன்னா, இன்னைக்கு சமுதாயத்திலேயே வீழ்ச்சி, ஒரு பக்கம் வீழ்ச்சி. அதுக்கு அடிப்படை என்னவென்றால், நவீன கலாச்சாரம் என்பதை தாண்டி நவீன கொள்கைவாதிகள் யாரும் யாரையும் மதிக்க வேண்டியதில்லை. சிறியவர் பெரியவரை மதிக்க வேண்டியதில்லை. பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க வேண்டியதில்லை. மாணவர்கள் உஸ்தாதை மதிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு சமுதாயம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறது. பெற்றோரை தன் பிள்ளைக்கு இதுதான் சரி என்று, இதுதான் சரியான அக்கீதா என்று சொல்லிக் கொண்டு அதை எதிர்த்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை நான் வேதனையோடு நினைத்து பார்க்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்று ஒரு செய்தி சொல்றேன். வாஹீதுல் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். சில முக்கியமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். அந்த வாஹீதுல் ஹுஜர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது எதிர்த்து நின்று தங்களுடைய முபாரக்கான பரக்கத்தான நேராக எடுத்து தெரிந்து அதை அமரச் சொல்கிறார். காரணம், இந்த வாஹீதுல் ஹுஜர் ரலியல்லாஹு அரச பரம்பரையில் வந்தவர். அரச பரம்பரை ஹலனோங்கிற கொண்டு வந்தார். இப்போ வந்தவர்கள் அரச பரம்பரையில் வந்தவர்கள், அவருக்கான கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அழைத்துக் கொண்டார்கள். முஆவியாவே, இந்த வாஹீதுல் ஹுஜர் ரலியல்லாஹு நீங்கள்
அதிகாரி யார் கூட்டிட்டு போறா? மாமியார் கூட்டிட்டு போறா. மாமியார் கூட்டிட்டு போகும்போது மாலையோட மகள் அருமையான சூழல் அந்த வாயின் உதவி எல்லாம் உடலுக்கு அனுமதிக்கிறார். மாமியார் நடந்துகிறார். சூடு தாங்க இல்லை. அவர் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, வாயின் உதவி என்னை நீங்கள் உங்களுக்கு பின்னால் உட்கார வைத்து, உங்களுக்கு பின்னால் உட்கார வைத்து, வாயின் உதவி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அரச பரம்பரையில் வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் ஒரு செருப்பு கூட அணிய முடியாத நீங்கள் எங்களுக்கு பின்னால் உட்காருவதற்கு தகுதி. அடுத்து சொன்னாங்க, அப்படி என்றால் நீங்கள் அணிந்திருக்கின்ற அந்த காலனியை செருப்பை என்னிடத்தில் கொடுங்கள், நான் அணிந்தேன், நீ உடலுக்கு. அப்போதும் சொன்னார்கள், அரசனுடைய காலனியை அணிவதற்கு உங்களுக்கு தகுதி. எவ்வளவு புரட்டுத்தனமாக இரக்கமில்லாததாக அவருடைய ஒழுக்க நிலைமையில் இருந்தது. சொன்னாங்களா, என் பின்னால் உட்கார முடியாது, என் காலனியை தரமாட்ட ஒரு வாய்ப்பு தருகிறேன், நான் ஒட்டகத்தில் அமர்ந்து வருவேன், அந்த நிழல் பூமியில ஒரு வாய்ப்பையா அந்த நிழலை ஒட்டி நடத்துவான், அந்த நிழலை ஒட்டி நடத்துவான். அப்படியே போறாங்க வாழ்க்கை. ஒரு கட்டத்திலே மாமியார் அந்த பகுதிக்கு அதிகாரம் இவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக வாயில் உள்ள வைத்தால் மாமியாரையே பார்க்க போறாங்க. இப்ப சாதாரண மாமியார் தான் அதிகாரம். அந்த பகுதிக்குண்டான வாரி ஆசையாக இருக்கிறாங்க. போனா மாமியார் நல்ல ஒரு சேர்ந்தா இவங்க வரலாம். அதை மனதில் வைக்கிறது. வாயில் உச்சரிக்கிற பக்கத்தில் தன் பக்கத்தில் அமர வைத்து அவர்களுடைய சூழ்நிலையை கேட்டு அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து நிறைவு செய்கிறார். அப்ப வாயில் உச்ச வைக்கும் சொல்லாம மனசுல அன்றைக்கு நான் இவர் பெரும் அணிவதற்கு கூட வசதி இல்லாமல் இருந்தால் சுடு மனதிலே நடந்து வந்தார். அன்னைக்கு அவர் கேட்கின்ற போது நான் ஒருவரை முந்தாரை கூட்டுவது இருக்கலாம், குதிரையின் ஒட்டகத்தில் எனக்கு முன்னால் அமர வைத்திருக்கிறாரே, அந்த ஒரு வாய்ப்பை நான் தவறு விட்டேனே என்று இங்கே நான் பெருமானார சமுதாயம் செல்லும் இந்த சமூகத்தை கட்டி அமைக்கின்ற போது அந்த சமூகத்தவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் கட்டி அமைத்ததற்கு பிறகு எந்த நிலைமைக்கு வந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது கல்வியின் மூலமாக ஒழுக்கத்தின் மூலமாக கட்டி அமைத்தார்கள். ஆனால் கல்வியை விட ஒழுக்கத்திற்கு சொல்லட்டுமா, நமக்குதான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் அணிந்திருப்பார். அந்த மோதிரம் வெள்ளியாக காணப்படும். அந்த மோதிரம் கூட அரசு அடிப்படையிலே 10-40 கடிதம் அனுப்புகின்ற பொழுது முத்திரை வைப்பதற்கு பயன்படுத்துவார். அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் பயன்படுத்தினார். அவர்களுக்கு பிறகு உமர் பயன்படுத்தினார். அவர்களுக்கு பிறகு உஸ்மான் என்னானது? உஸ்மான் ஒரு முறை ஹதீஸ் என்ற கிடத்தில சுற்றுச்சூழலை அமர்ந்து கொண்டு அந்த ஓதகத்தை கையில போட்டு அசைத்து கேட்டார். திடீரென முன்னே ஹதீஸ் என்று சொல்வார். அது பிறகு காட்ட வைத்து சொல்வார். உள்ள எந்த ஓதகம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஓதகம், அபூபக்கர் நாயகம் பயன்படுத்திய ஓதகம், உமர் நாயகம் பயன்படுத்திய ஓதகம். இப்போ உஸ்மான்
நீங்க முகமது ரசூலை எடுத்தீங்களோ மேல முதல்ல முகமது, அடுத்து ரசூலு, அடுத்து அல்லாஹ். இதுதான் வரணும். ஆனா அந்த ஓரத்தை பாருங்க, அல்லாஹ் முதல்ல இருக்கும், ரசூல் அடுத்து இருக்கும், அடுத்து முகமது. கீழே வாசிக்கிறோம் முகமது ரசூல் வாசகம் தான் வரும். வாச அமைப்பு எப்படி இருக்கணும்? முகமது ரசூலுல்லாஹ் இருக்கணும். ஆனால் அங்கே அல்லாஹ் ரசூல் முகமது இருக்கும். சொல்லுவாங்க முகமது ரசூலுல்லாஹ் என்று முறையாக எழுதினால் அல்லாஹ்வுடைய பேர் கீழே இருக்கும், முகமதுடைய பேர் மேலே வந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய பேர் தான் மேலே இருக்கணும், என் பேர் கீழே இருக்கிறது அழகியாக எழுதினார்கள். அல்லாஹ் ரசூல் முகமது. இந்த ஒழுக்க நெறிமுறைகளைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுத் தந்தார்கள். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த அந்த ஒழுக்க நெறிமுறைகள், நவீன நெறிமுறைகள், நவீன கலாச்சாரம், நவீன கொள்கை நெறிமுறைகள், அந்த ஒழுக்கத்தை ஓரத்தில் நாம் கூட தீர்ப்புகளை பார்க்கும்போது இஸ்லாமிய கலைஞர்கள் பெருமானார் அவங்களுடைய பார்க்கிறது நிறைய செய்திகள் அது அவங்க எழுதுனாங்க. வழக்கி வலியுறுத்தலாம், வழக்கி வலியுறுத்தலாம், வழக்கில பேருதலான இளைஞர்கள் அவங்களை பத்தி எழுதுனாங்க. அவர்களில் எப்பொழுதும் படுத்திருந்தாலும் காரை மடக்கிக் கொண்டே படுத்திருப்பார்கள். காரணம், அவர்கள் படுத்திருக்கின்ற அந்த வீட்டை பூமை சுற்றி குர்ஆனும் ஹதீஸ்களும் கிதாபுகள் நிறைந்திருக்கும். எப்படி படுத்தாலும் கிதாபை நோக்கி காலை நீக்க வேண்டும். எனவே காலை மடக்கி படுத்திருப்பார்கள். அவரை படுத்திருக்கின்ற அமைப்பிலேயே ரூஹ் பிரிகிறது. ரூஹ் பிரிந்ததற்கு பிறகு காலை மடக்கி விட்டு ஜனாஸாவை குளிப்பாட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அவரை கபரிலே அடக்கம் செய்யும் பொழுது மீண்டும் அந்த கால் மடக்கி கொடுக்கிறது. அதற்கு பிறகு கடவுளே வந்து சொன்னார்கள், நான் ஏன் கபரிலேயும் வீட்டில் காலை மடக்கியிருந்தேன்? காரணம், சுற்றி கிதாபுகள் குர்ஆன்கள் இருக்கு, அதை படிக்க வேண்டும். கபரிலே நான் காலை மடக்கிறேன் என்று சொன்னால் என் கால் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எனது மச்சான் உமர் அலியுடைய தலைக்கு பக்கத்திலே வந்திருக்கிறது. அவருடைய தலைக்கு பக்கத்திலே என் கால் இருப்பது ஒழுங்கினும் ஒழுக்க குறைவு. எனவே நான் கபரிலேயும் அந்த காலை மடக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுவதில் இறைநேசர்கள், அதுவும் நாம் திருப்பி இந்த ஓடி வாழ்ந்த இறைநேச பெருமக்கள் வாழ்ந்தார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஒழுக்க நெறிமுறைகளில் 10% பார்க்கணும். 10% 100 தேவையில்லை, 10% இல்லை. அதற்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று நவீனம், இன்னொன்று கொள்கை குழப்பம். கொள்கை குழப்பத்தை முதல்ல பயிற்றுவிப்பது அதுதான். தெரியாத அவங்க சொல்ல கேட்காது. நீ உன் கருத்தை சொல்லு, ஒரு கருத்தை வேகமாக சொல்லு, உறுதியாக சொல்லு என்கின்ற எதிர்க்கின்ற மனோபாவத்தை அங்கே உருவாக்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் முழுவதும் 1500வது பிறந்த நாள் விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பல கோணங்களிலே பல அறிஞர்களுக்கு ஆய்வு செய்கிறார்கள். நாம் இன்றைக்கு இங்கே நாம் தருகின்ற கருத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விமானாக அனுப்பப்பட்டார்கள், ஒழுக்க சீரராக அனுப்பப்பட்டார்கள். இரண்டிலும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே மிஞ்சி இருந்தது ஒழுக்கமே. அதுதான் சமுதாயத்தை கட்டி அமைத்தது, ஒழுங்கிணைத்தது, ஒழுக்க சீரராக மாற்றியது. அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும், நம் சந்ததிகளுக்கு
இடத்திலிருந்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله